வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னையில வந்து இருக்கோம். சென்னையில வந்து எங்க இருக்கோம் அந்த ஏரியா பேர் வந்து கன்ஃபார்ம் வந்து சொல்லி ஆகணும். சென்னையில வந்து பூந்தமல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆகணும். கோயம்பேட்டுக்கு அடுத்து வந்து பூந்தமல்லியில தான் வந்து எல்லா எல்லா வெளியில போற பஸ்ஸுகளா இருக்கட்டும், இங்க வர பஸ்ஸுகளா இருக்கட்டும், எல்லா பஸ்களுமே வந்து நிற்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஏரியால வந்து எங்கேயுமே நிற்காது, எங்கேயுமே கை மறைச்சாலும் வந்து நிற்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பூந்தமல்லியில வந்து இருக்கோம். பூந்தமல்லியில வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி, சென்னையிலேயே இதுதான் வந்து மிகப்பெரிய கம்பெனி. அதாவது இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வண்டிகள் எல்லாம் இருக்குல்ல, வண்டினா லைலாண்டா இருக்கட்டும், இல்ல போலீஸ் வண்டியா இருக்கட்டும், அதுக்கடுத்து இந்த மாதிரி வண்டிகள், பஸ் எல்லாமே வந்து இந்த பாடி ஒர்க்ஸ் வந்து பண்றாங்கல்ல, அங்கதான் வந்து இருக்கும். இந்த பாடி ஒர்க்ஸ் அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு வண்டி வந்து வாங்கி வந்து வெறும் வண்டியை வந்துச்சுன்னா மொத்தத்துக்கு வந்து ஃபில் பண்ணி மொத்தத்துக்கு வந்து பாடி எல்லாம் கட்டி பெயிண்ட் அடிச்சு மொத்தத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பார்த்து வந்து ஃபில் பண்ணி செம்மையா வந்து வெளில வந்து அனுப்புற ஒரு இடத்துல தான் இன்னைக்கு நம்ம வந்து இருக்கோம். இங்க வந்து வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாய், அவரை தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்டர்வியூ வந்து எடுக்க போறோம். உங்களுக்கு வந்து தெரியும், இப்போ வந்து ஒவ்வொருத்தர் வேலை பார்க்குற எல்லாமே வந்து கஷ்டம் தாங்க. இப்போ வந்து நானா இருக்கட்டும், இல்லை இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், இல்லை ரோட்ல நடந்து போறவரா இருக்கட்டும், ஸோ வந்து அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் நடக்கிற கூட சோம்பேறித்தனம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். எல்லாத்துக்குமே வந்து அவங்க வேலை வந்து கஷ்டம். ஆனால் அந்த வேலை பார்க்குற கஷ்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதான் வந்து வாழ்க்கையில வந்து ஈஸி. வாழ்க்கையில ஈஸி இல்லை, அப்பதான் வந்து வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அப்படிதான் வந்து சொல்லணும். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம வந்து இங்க வந்து வேலை பார்க்க போற மிஸ்டர் கண்ணன் அப்படின்றவரை வந்து நம்ம வந்து இன்டர்வியூ வந்து எடுக்க போறோம். ஸோ வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் இந்த வேலை வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டு பார்க்கறாரு, இந்த வேலை வந்து கஷ்டமா இல்ல வந்து ரொம்ப வந்து நார்மலா ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியல. ஸோ வந்து அவரை பார்த்து வந்து நம்ம வந்து கேட்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வெளியில வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு டேங்கர் வண்டி அதுக்குள்ள இறங்கி நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து வித்தியாசம் வந்து இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குளிச்சுக்கிட்டு இருப்போம், ஊர்னி அந்த மாதிரிலாம் வந்து குளிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், 2 நிமிஷம் வந்து தம் கட்டி உள்ள போய் நம்ம போய் மண் எடுத்துட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விளையாட்டா வந்து பண்ணுவோம். ஆனா விளையாட்டா பண்ற ஒரு விஷயமே இன்னைக்கு வந்து நம்ம வந்து வாழ்க்கைக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ நீங்க வந்து தம் கட்டி நல்லா பழக்கம் இருந்துருந்துச்சுன்னா வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உள்ள இறங்கி போய் தம் கட்டி வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு வெளில வரணும் அப்படின்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்திருக்கும். ஸோ வந்து இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து மிஸ்டர் கண்ணன் அவர் வந்து நம்ம கூட வந்து இருக்காரு. ஸோ வந்து அவரை வந்து இன்னைக்கு நம்ம வந்து மீட் பண்ண போறோம். சார் வணக்கம் சார். சார் கொஞ்சம் நம்ம நேயர்களை வந்து பாருங்க சார். இல்ல அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காரு. அவரை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்றதை வந்து நினைக்காம வந்து நம்ம மக்களுக்காக வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிதான் வந்து சொல்லலாம். சார் நம்ம மக்களை பார்த்து ஒரு ஹாய் மட்டும் சொல்லிருக்கேன் சார். சார் இவங்க பேர் தான் வந்து கண்ணன். சார் நீங்க வந்து எத்தனை வருஷமா சார் நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமா வேலை இருக்கிறேன். சரி, ஓகே. நீங்க வந்து எந்த ஊர் சார்? நான் வந்து மதுரை. ஆமா. இந்த வேலை வந்து எப்படி நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க? நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன். இந்த வேலை உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா இல்ல வந்து கஷ்டமா இருக்கா? ஈஸியா தான். ஏன்னா லைட் எல்லாம் போட்டு அடிக்கிறீங்க, உள்ள இறங்கி போய் அடிக்கிறீங்க. அது வந்து வெளியில அடிக்கிறதுக்கு உள்ள அடிக்கிறதுக்கு என்ன டிஃபரெண்ட், எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்க? வெளியே அடிக்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கும். பட் உள்ள வந்து மரண வேதனை இருக்கும். ஆமா ஆமா. இல்ல 2 நிமிஷம் உள்ள போறீங்க, மறுபடியும் மேல வரீங்க, 2 நிமிஷம். ஆமா, அதுக்கு மேல இருந்தவங்க அவ்வளவுதான் டெட் பாடி ஆயிருவான். எப்படி அதனால வந்து என்ன பிரச்சனைகள் வரும்? ஏதாவது நம்ம தோலுக்கு வியாதிகள் வருமா, இல்ல கோமா ஸ்டேஜ் எது வருமா, இல்ல காய்ச்சல், தலைவலி, பேதிக்கு இது எந்த மாதிரி வரும்? அப்படிலாம் வராது. சரி, போனா மொத்தமா போக வேண்டியது. மொத்தமா நம்ம வந்து இறைவனடி போய் சேர்ந்துட வேண்டியதான். சரி, மூடு சேஞ்ச் ஆகிவிட்டுறேன். 2வது கோட்டர் அடிக்காதவங்க எல்லாம் இங்க கோட்டர் அடிக்கலாம். கோட்டர் அடிக்காத போதை ஏறாம போதை வந்து அடிக்காதவங்களே உள்ள போனா தன்னால வந்து போதை வந்துடும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்ப என்ன பார்த்தா எப்படி இருக்கு? லைட்டா போதையில இருக்கிற மாதிரி தான் தெரியுது. லைட்டா போதையில சரி, ஓகே. இப்ப அந்த போதையில நீங்க வந்து கரெக்டா வந்து தெளிவா வந்து உள்ள வந்து உங்க வேலையை வந்து பாக்குறீங்களா? ஆமா. உள்ள எப்படி போதைனாலே வந்து ஒரு தடுமாற்றம்ல இருக்கும். தடுமாற்றம் இருக்கு. எனக்கு வந்து அது வேற மாதிரியான போதையா? அந்த போதைக்கு இந்த போதைக்கு என்ன டிஃபரெண்ட் மக்களுக்கு சொல்லுங்க, எனக்கு வேணாம். போதை அது வேறதான் செய்யும். அது வந்து எங்களுக்கு அடிக்கிறது வந்து அது எங்களுக்கு வந்து சர்வீஸ் ஆகி போச்சு, பழகிருச்சு. ஆமா, புதுசா அடிக்கிறோம். ஒரு ஆளு மேல ஒரு அண்ணன் இருக்காரு. ஆமா, கேமரா எடுத்துட்டு இருக்காரு. அவர் இன்னும் ஒண்ணும் தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு ஆப்புக்கு மேல உள்ள இருக்கு. சரி, இப்ப புதுசா வந்து இதுக்குள்ள இறங்கி நான் போய் ட்ரை பண்ணேன், எனக்கு என்ன ஆகும்? நீங்களாம் அவன் கீழ்பாக்கம் தான் போகணுமா? ஓ அப்படியா. சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க?
நான் 10th சரி முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு அடுத்து வந்து உங்களோட சந்ததி இப்போ உங்க பையன் வந்து வரான், அவருக்கு வந்து நீங்க வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் வந்து கொடுப்பீங்களா, இல்ல வந்து நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்க இந்த வேலையை வந்து அவருக்கு வந்து இது பண்ணுவீங்களா? நான் இதெல்லாம் மயங்களுக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்க. இப்போதைக்கு வந்து சும்மா டெம்பரரியா பாத்துருக்கீங்களா, இல்ல இதே உங்க லைஃப் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த வேலையை வந்து பாத்துருக்கீங்களா? இதுதான் நம்ம லைஃப். இதான் உங்களுக்கு லைஃபா? ஆமா. ஓகே. இதுல உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து இந்த மாதிரி இதை பத்தி நீங்க வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வந்து வேலை பாக்குறீங்க, அதுக்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு வந்து கிடைக்குதா? கரெக்டா கிடைக்கு, ஊதியம் கிடைக்குது. ஊதியம் கிடைக்குது, கிடைக்குது, நல்லாவே வந்து கிடைக்குது. இப்போ கிடைக்கிற ஊதியம் வந்து உங்க வாழ்க்கைக்கு வந்து போதுமானது அப்படின்னு வந்து நீங்க வந்து நினைக்கிறீங்க. இன்னைக்கு வந்து விலைவாசி உயர்வா இருக்கட்டும், இன்னைக்கு பெட்ரோல் விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 6 ரூபாய் ஏத்திட்டாங்க. சோ இந்த விலை உயர்வா இருக்கட்டும், இந்த மாதிரி விலை உயர்வு அங்க மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல வந்து ஆகிட்டு இருக்கு, நிறைய பொருட்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து ஈடுகட்டுற வகையில வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான சம்பளம், நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஊதிய உயர்வு கிடைச்சாதான் வந்து அதெல்லாம் வந்து அனுசரிச்சு உங்களால வந்து போக முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்க வந்து இப்போ வந்து இதெல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில? நல்லா தான் போயிட்டு இருக்கா இல்ல? மூச்சு விடாம கேட்டேன்னா எப்படி நான் பதில் சொல்றது? ஓகே மக்களே. ஓகே மக்களே, இப்போ வந்து ரொம்பவே வந்து அவர் வந்து ரொம்பவே வந்து நம்ம நேயர்களோட பதிலுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லபடியா வந்து பதில வந்து சொன்னாரு. அவர் வந்து வேலை வந்து ரொம்ப டைட்டா வந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவரை வந்து கூப்பிட்டு இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நம்மளுக்கு வந்து விஷயங்கள் சொன்னது வந்து சாதாரணப்பட்டது இல்லை. ஏன்னா அவர் வந்து இப்போ மணி வந்து 2 மணி ஆச்சு, நைட்டு 2 மணி டயத்துல வந்து அவர் வந்து இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வந்து அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம போய் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணது வந்து தப்பு தான். ஸோ எனிவே இருந்தது வர வந்து நம்ம மக்களுக்கு வந்து நல்லபடியா வந்து பதில்களை வந்து சொல்லியிருக்காரு. சார் கடைசியா ஒரே ஒரு முறை மட்டும் மக்களை பார்த்து வந்து வணக்கம் மட்டும் சொல்லிருங்க சார். வணக்கம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன். இந்த வேலையை வந்து யாரும் வந்து மக்களுக்கு வந்து என்ன வந்து நினைக்கிறீங்க? மக்கள் வந்து இப்போ வர பசங்க, படிக்கிற பசங்க எல்லாம் இந்த மாதிரி வேலைக்கு வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேணாம்னு வந்து நினைக்கிறீங்க? அதை பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்துடாதியா. எப்படி நல்லா படிங்க, படிச்சு உங்க வாழ்க்கையை வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு வந்து சொல்றீங்களா? பண்ணிக்கங்க. சரி ஓகே. இப்போ வந்து சார் வந்து சொன்ன பதில வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரியும், அடுத்த சமூகம் வரக்கூடிய இளைய தலைமுறைகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி வேலைகளை வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் படுற கஷ்டம் வந்து என்னோட போகட்டும், என் குழந்தைகளுக்கு அடுத்தடுத்து வந்து தொடரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. வந்து இவர் சொல்ற வந்து ஒரு டைம் ஒரு சின்ன ஒரு இதுல வந்து எதிர்மறையா இருந்தாலும் கூட பட் இருந்தாலும் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு இதுதான். எனிவே வந்து இதுவரை பார்த்து ரசித்த உங்கள் மக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தான் நான் வந்து தெரிவிச்சுக்கணும். ஸோ கேமராமேன் சார் இதை கொஞ்சம் கட் பண்ணுறீங்களா? ரொம்ப நன்றி சார். ரொம்ப கஷ்டப்படுறேண்ணா. என்ன பண்ணுறது, நம்ம நிலமை சுச்சுவேஷன் இது மாதிரி மாற்றிட்டோம். நம்ம அடுத்த காலத்து பசங்களாம் நல்லா படிச்சு வச்சு இது பண்ணி விட்டுலாங்கண்ணா. வேலையாக வருது டைமு டைம் 2:30 மணி. அது ஒரு உள்ள கஷ்டப்படுது. கை